ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஐடி விவசாயி. இதுதான் நம்ம சேனலோட கண்டென்ட் வீடியோ. ஸோ நம்ம இன்னிலேருந்து நம்மளோட ஐடி விவசாயி அப்படிங்கிற ஜேர்னரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா நம்மளோட மாந்தோட்டத்தில் இருக்கோம். முக்கணிகளான மாப்பழ வாழையான கனி மாந்தோட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட பழமும் இல்லை, வாழையும் இல்லை. ஸோ இருக்கிற மாந்தோட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட மாத்தோட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமில் காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட செடியில் இருக்கிற மாங்காய். ஸோ இது வந்து என்ன வெரைட்டினா, எங்கள் ஊர் சைடில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து பெங்களூரா மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரிக்காகவும் ரீட்டைல் நம்ம ஹோம் யூஸ்க்கு இல்லை நம்ம அறுத்து சாப்பிட நார்மலாக காயாக இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இன்னும் வந்து மாங்காவை எதுவுமே நாங்கள் வந்து அறுவடை பண்ணல. ஏன் அறுவடை பண்ணல அப்படின்னா, லாஸ்ட் இயரும் இந்த இயரும் வந்து இந்த மாங்காவோட ரேட் வந்து கம்பேரிட்லி இதுக்கு முன்னே இருந்த வருஷத்தை விட கம்பேரிட்லி ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மின்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏலம் எடுக்கிறதாவே கேஜி வந்து ₹1 எடுக்கிறாங்கங்க. ₹1 எடுத்தால் நாங்கள் இங்கேருந்து வந்து இந்த மாங்காவை ஆள் வச்சு அறுத்து வண்டியில் ஏற்றி அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஏலம் விடுறதாக போட்டு வர்ற அமௌண்ட்டு நாங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற அந்த வண்டிக்கும் இங்கே அறுத்த ஆளுங்களுக்கு கொடுக்குறதுக்கே சரியாக போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் போட்ட அமௌண்ட்டு கூட எங்களால் எடுக்க முடியதில்லை. என்னடா அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் இந்த செடிக்கு எல்லாத்துக்குமே மருந்து அடித்தோம். மருந்து எதுக்கு அடித்தோன்னா, பூ அதிகமாக வைக்கிறதுக்காண்டி மருந்து அடித்தோம். மருந்து அடித்ததுக்காண்டி என்னாச்சுன்னா ஈல்டு அதிகமாக வந்தது. ஆனால் என்னென்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த வருஷம். அதனால் என்னென்னா லாஸ்ட் இயரே வந்து போட்ட அமௌண்ட் வந்து எங்களால் எடுக்க முடியல. அதனால் இந்த வருஷம் சரி மருந்து அடிக்க வேண்டாம், மருந்து அடிக்காமல் நேச்சுரலாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். பட் இந்த வருஷமும் ரேட் ₹1 தான் எடுக்கிறாங்க. ஈல்டுமே வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து எங்களால் வந்து அறுத்து எடுத்துகிட்டு போய் போட முடியலன்னா ரேட் அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மாந்தோட்டத்தோட தற்போதைய நிலைமை. நம்ம செடி சுற்றி ஃபுல்லாக களை செடி முள்ளு செடிமாக முளைச்சிருக்கு. ஸோ நம்ம இன்னிலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மரத்தை வந்து இதுக்கு அடுத்து எப்படி பராமரிக்க போகிறோங்கிறத பார்ப்போம். ஸோ இதான் மக்களே நம்ம மாத்தோட்டத்தோட நிலமை. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து டெய்லி நம்மளோட ஐடி ஒர்க்கை முடிச்சுட்டு ரெகுலராக வந்து நம்மளோட மாந்தோட்டத்தை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து டெய்லி எவ்வளோ க்ளீன் பண்ணுறேன், ஏன்னா ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்சாக என்னால் வந்து இதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும், அடுத்து வந்து இதையும் பார்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் தேவைப்படும் இந்த செடியை சுற்றி இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ நம்ம இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எத்தனை செடியை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த ஷார்ட்ஸ்லையோ இல்லை ஒரு மினி விலாக்லையோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவை இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.